ஒரு ஜாதகருக்கு சூரியன் ஒரு இடத்துல இருக்கும்போது, கூட ஒரு துணை கிரகம் இருக்கிற பட்சத்துல, அதற்கான பலன் பார்க்கலாங்க சார். இப்ப சூரியனுடன் சந்திரன் இணைந்திருந்தால், அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் தருவாருங்க சார்? இப்ப சூரியன் அப்படின்னா பொதுவா தந்தையை குறிக்கும். நம்ம வலது கண்ண குறிக்கும். ஆத்ம காரகன் இவரு. சூரியன் இருந்தா தான் ஒரு சிறந்த நிர்வாகியா இருப்பாருங்க. இப்ப அரசியல் தலைவர்கள்லாம் சூரியன் குறிக்கும். ஆக சூரியன் ஒருத்தருக்கு நிச்சயமா நல்லா இருக்கும். எலும்பு, உடல்நிலை, கண் அனைத்துக்குமே சூரியன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சின்னதா சொல்லியிருக்கேன். எக்கச்சக்கம் சொல்லிட்டே இருக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சூரியன், சந்திரன் சேர்ந்தாலே இப்ப சூரியனுடன் செவ்வாய் இணைந்திருக்கும் பொழுது, எங்க போனாலும் ஒரு கம்பீரமாக இவர் யூஸ் பண்ற வண்டி வாகனமே அவ்வளோ பெரிய வண்டி வாகனம் தான் இருக்கு. இப்போ சாதாரண வண்டிலாம் பிடிக்காது. ஒரு பிராண்டடான ஆடையை அணிவிக்கக்கூடிய அம்சமா இருக்கும். சூரியனுடன் புதன் இணைந்திருக்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு என்னன்னா, இவங்களுக்கு நிர்வாகம் சம்பந்தப்பட்டதுல அந்த டாக்குமெண்டேஷன், கணக்கு வழக்கு பார்க்கறது எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. இப்ப சூரியனுடன் குரு இணைந்திருந்தால், இவங்களுக்கு சொத்து சுகங்கள் சேரும். இந்த ரத்ன யோகம் சொல்லுவாங்க இந்த கிரக சேர்க்கையார். ஏன்னா குரு ரத்னத்தை குறிக்கும். நகை, ஆபரணங்கள், ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் நல்ல யோகம் இருக்கும். இப்ப சூரியனுடன் சுக்கிரன் இணைந்திருந்தால், இப்போ சூரியன், சுக்கிரன் இந்த கிரக சேர்க்கையை பார்க்கும்போது இப்ப சூரியனுடன் சனி பகவான் இணைந்திருக்கும் பொழுது, இதில் பார்த்தீங்கன்னா சூரியன் கண்ணா எடுக்கும்போது சனினா கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவு, எலும்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவும் வர வாய்ப்பு உண்டு. பொதுவாக இந்த கிரக சேர்க்கை இருக்கிறவங்க என்னன்னா, தந்தை மகன் அப்போ ஒரு ஆண் ஜாதத்தில் இருக்கு, அவங்க அப்பாகிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்ப சூரியனுடன் ராகு இணைந்திருந்தால், இப்போ பொதுவாக ராகுங்கிறது சூரியன் ராகு அப்படின்னா பிரம்மாண்டத்தை குறிக்கும். அப்போ சூரியன் ராகு இணைஞ்சிருந்தாலே நீங்கள் ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமாக பெரிய லெவலில் பண்ணும்போது அது பாசிட்டிவாக மாறிடும். அந்த இடத்துல கொஞ்சம் கஞ்சத்தனமாகவோ சிக்கனமாக பண்ணும்போது அது மைனஸ் ஆயிரும். சூரியனுடன் கேது இணைந்திருந்தாலுங்க சார், அவங்களுக்கு எந்த மாதிரி பலன் கொடுப்பாருங்க சார்? இப்போ சூரியன் கேது கிரக சேர்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பக்தி பிளஸ் நேரனவருக்கும் வணக்கம். என்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஆஸ்ட்ரோ சுபம் விஜயகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ நம்ம சூரியனுடன் என்னென்ன கிரகங்கள் இணைந்தால் என்னென்ன பலன் கிடைக்கும்? ஒரு ஜாதகருக்கு சூரியன் ஒரு இடத்துல இருக்கும்போது, கூட ஒரு துணை கிரகம் இருக்கிற பட்சத்துல, அதற்கான பலன் பார்க்கலாங்க சார். அது எந்த இடங்கள்ல இருந்தாலுமே அதுக்கு பொதுவான ஒரு இந்த பலன் குடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க சார். பொதுவாவே சூரியன் அப்படிங்கிறவரு எப்படிப்பட்டவருங்க சார்? அவர் ஒரு கிரகம் இணையும்போது எப்படி அவர் ஒரு பலன் தருவாருங்கிற பொதுவான ஒரு கருத்து சொல்லிடுங்க சார். இப்போ சூரியன் அப்படின்னா பொதுவாக தந்தையை குறிக்கும். நம்ம வலது கண்ணை குறிக்கும். ஆத்ம காரகன் இவர். சூரியன் இருந்தால் தான் ஒரு சிறந்த நிர்வாகியாக இருப்பாருங்க. இப்போ அரசியல் தலைவர்கள்லாம் சூரியன் குறிக்கும். ஒரு தலைநகரம் எடுத்தாலே கேபிட்டல் சிட்டினாலே சூரியன் அங்கே தேவைப்படும். சார் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா? அப்போ சூரியன் தேவை. ஆண் குழந்தை இருக்குமா? அப்போ சூரியன் தேவைப்படும். அப்போ சூரியன் ஒன்று தான் நமக்கு வாழ்வில் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் உண்டு. இப்போ குலதெய்வம் சம்மந்தப்பட்டதில் விளக்கு பரிகாரம் கொடுக்குறோம். சார் நீங்கள் விளக்கு போட்டு கும்பிடுங்க அப்படின்னா அங்கே சூரியன் இருப்பார். இதே இது அபிஷேகம்னா சந்திரனா வேற அம்சமா இருக்கும். அப்போ ஒரு பரிகாரம் குடுக்குறதுக்கும் சூரியன் தேவைப்படுறாரு. ஒருத்தர் ஜாதகத்துல சூரியன் ஒண்ணு நல்லா இருந்துட்டா, ஏன்னா லக்னத்துல உச்சம் பெறுகிற காலபுருஷனுக்கு. அது மட்டும் இல்லாம 5ஆம் அதிபதியா சூரியன். ஒரு சூழத்துல சூரியன் மட்டும் நல்லா அமைஞ்சிட்டா, எப்பேர்ப்பட்ட சிச்சுவேஷன்லயும் தலை சிறந்த ஞானம் பெற்றுருவாரு. மிகுந்த சிறந்த நிர்வாகி, ஒரு தலைமை நெறைய தலைவர்களுக்கு அதான் இருக்கும். ஏன்னா, அவ்வளோ வலு பெறுகிறது. ஆக சூரியன் ஒருத்தருக்கு நிச்சயமா நல்லா இருக்கும். எலும்பு, உடல்நிலை, கண் அனைத்துக்குமே சூரியன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சின்னதா சொல்லியிருக்கேன். எக்கச்சக்கம் சொல்லிட்டே இருக்கலாம். இப்ப சூரியனுடன் சந்திரன் இணைந்திருந்தால், அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் தருவாருங்க சார்? இப்ப சூரியன்னா நிர்வாகம் சம்மந்தப்பட்ட சொல்லும், தந்தையின் சொல்லும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சூரியன், சந்திரன் சேர்ந்தாலே அமாவாசை யோகம். இப்ப அமாவாசை ஒட்டி பிரதமை அந்த ஒட்டியும் வரும். இப்ப ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு நிர்வாகம் சார்ந்து தன் பிறந்த ஊர விட்டு வேற ஊர்ல தன் நிர்வாகியாக இருப்பார். இப்ப இவங்க முன்னாடி அப்பாவே பார்த்தீங்கன்னா, பூர்வீக ஊர விட்டு வேற ஊர்ல வந்திருப்பாரு. அப்ப இவர் பூர்வீகம் மாறியவராக இருக்கக்கூடிய அம்சம் உண்டு. இப்ப சூரியன், சந்திரன் சேர்ந்திருக்கு. ஒரு டெவலப் ஆகுறாரு நடக்குன்னு சொல்லலாம். சார் இடம் மாறி வேற ஊர்ல ட்ரை பண்ணுங்க. சூப்பராயிரும். இவங்க ஆஃபீஸ் நிர்வாகம் பண்றதுல ஒரு பெண் சம்மந்தப்பட்டதுல யாரோ ஒருத்தர் போட்டு நிர்வாகம் பண்ணும்போது நல்லாருக்கும். இவங்களுக்கு இந்த கோயில் சம்மந்தப்பட்ட அபிஷேகங்கள், நீர்கள் இயற்கையாவே வருகிற அம்சம் உண்டு. இவங்க தாயார் பார்த்தீங்கன்னா, நல்ல நிர்வாகியா இருப்பாங்க. நல்ல இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. முன்னாடி பேசக்கூடிய அம்சமா இருக்கும். அப்போ இவங்களுக்கு கண் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா சூரியன், சந்திரன் 2மே ஒளி கிரகம். அந்த அம்சத்த கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆக மொத்தம் இவங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு இடம் மாறுறது மட்டும் இல்ல, இவங்களுக்கு அடிக்கடி பயணங்கள் வரும். இவர் செய்ற பிசினஸே அடிக்கடி டிராவலிங்கா இருக்குது. வேற ஊருக்கு சென்று வரக்கூடிய அம்சம் இருக்கு. பெரிய பெரிய தலைவர்களோட தொடர்பு ஏற்பட்டும். இந்த சூரியன், சந்திரன் அந்த யோகம் மட்டும் அமாவாசை யோகம், பௌர்ணமி யோகம். ஆக மொத்தம் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. இதே கொஞ்சம் கெட்டுருக்குன்னு வைங்களேன், சில சில அவப்பெயர்கள் வரும். பூர்வீக ஊர்லயே இருந்து கஷ்டப்படுற மாரி இருக்கும். அரசியல் தண்டனை ஏற்பட வாய்ப்புண்டு. அப்ப ப்ளஸ்ஸா இருந்தா இப்படி டெவலப் ஆயிருது. மைனஸா இருக்கும்போது இந்த சூரியன், சந்திரன் இந்த கிரக இணைவு இப்படி மாத்திருது.
ஆக மொத்தம் இது ஒரு நல்ல கிரக சேர்க்கைன்னே சொல்லலாம். நெறைய பொலிட்டீஷியனுக்கு அப்படிதான் இருக்கு. ஒரு ஜாதகத்துல சூரியனும், சந்திரன் இணைந்திருக்கும் பொழுதுங்க சார், எந்தெந்த கோயில் வழிபாடு செய்வது வந்து இது இன்னும் பூஸ்ட் பண்ணும்? ஒரு உதாரணத்துக்கு இது மறைவு ஸ்தானத்துல இருந்துருது அப்படின்னாலுமே, அதுக்கான பரிகாரமா நம்ம என்ன கோயில் வழிபாடு சொல்லலாங்க சார்? நிச்சயமா. இப்ப சூரியன், சந்திரன் இணைஞ்சிட்டாலே பொதுவா யோக ஜாதகம்னு சொல்லுவோம். ஏன்னா, இது பொதுவாவே இந்த 2 கிரகம் சேர்ந்திருக்கிறது ஏதோ ஒரு பாவத்துக்கு தர்ம கர்ம அதிபதியா வந்துரும். அப்ப ஜாதகம் வளர்ச்சின்னு சொல்ற ஜாதக அமைப்பு. இப்ப இதுவே இருந்து ஒரு கெடுதல குடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு பரிகாரம் என்னன்னா, சோமேஸ்வரர் வழிபாடு. சிவன்ல சோமேஸ்வரர் இங்க இருக்காங்க. 2வது ஜலகண்டேஸ்வரர். அந்த அம்சம் உள்ள கோயில்கள் சென்று வந்தால் சிறப்பா இருக்கும். இவங்களுக்கு அம்பாள் வழிபாடு. அதுவும் மலை மேல் இருக்கிற ஒரு பெண் தெய்வம். இந்த மலை மேல் இருக்கிற ஒரு பெண் தெய்வம் பார்த்து கும்பிடும்போது ரொம்ப சிறப்பா இருக்கும். ராஜராஜேஸ்வரி அந்த பெண் தெய்வத்துல. ஏன்னா ராஜா சூரியனா ராஜாவ குறிக்கும். ராஜராஜேஸ்வரி அம்பாள் இதெல்லாம் பண்ணும் பொழுது எப்பேர்ப்பட்ட மைனஸா இருந்தும் ப்ளஸ்ஸா மாறிரும். நெறைய ஜாதகங்கள் பார்த்துருக்கோம். 6ல மறைஞ்சு, 8ல மறைஞ்சு ஒரு பாதகத்த குடுக்குற அளவு இருக்கும். குறிப்பிட்ட கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அது தொந்தரவுகளே குடுக்காது. அப்ப இவங்களுக்கு வாழ்வியல்ல ப்ளஸ் அதிகரிக்கவும், தேவையற்ற மைனஸ் பிரச்சனையா இருந்தா அதுவும் விலகக்கூடிய அம்சம் உண்டு. குறிப்பிட்ட தசாபுத்தி வரும்பொழுதே இது நெறைய நல்ல விஷயங்கள் குடுத்துருது. சிறப்பான கிரகச்சேர்க்கை ஒன்று. இப்ப சூரியனுடன் செவ்வாய் இணைந்திருக்கும் பொழுது, அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் தருங்க சார்? இப்ப சூரியன், செவ்வாயோட இணையும்போது மிகுந்த யோகத்த குடுக்கக்கூடிய அம்சம் உண்டு. ஏன்னா 2மே நட்பு கிரகங்கள். இது வெப்ப கிரகங்கள். அப்ப ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அரசியல், அரசாங்க தொடர்பு இயற்கையாவே வந்துரும். அவங்க சொந்த பந்த உறவுல மருத்துவர் டச் இருக்கும். இவங்க இந்த மாரி கிரக சேர்க்கை இருக்கவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப போல்டா, மிடுக்கா இருப்பாங்க. அதாவது நாட்டாமுட்டு பங்காளின்னு சொல்ற மாரி பெரிய பெரிய தொடர்பு இருக்கும். இவங்க நெனச்ச அடுத்த செகண்ட் ஒரு பெரிய பொலிட்டீஷியன் கூட டக்குன்னு பேசக்கூடிய அம்சமா இருக்கும். எங்க போனாலும் ஒரு கம்பீரமாக இவரு யூஸ் பண்ற வண்டி வாகனமே அவ்வளோ பெரிய வண்டி வாகனம் தான் இருக்கு. இப்ப ஒரு சாதாரண வண்டிலாம் பிடிக்காது. ஒரு பிராண்டட் பிராண்டடான ஆடைய அணியக்கூடிய அம்சமா இருக்கும். இவங்களுக்கு பொதுவாவே இந்த போன் டென்சிட்டி ரொம்ப ஒரு ஜிம்முக்கு போறது, போன் சம்மந்தப்பட்டது இது மாரிலாம் இருக்கும். இதுவே ஒரு சின்ன ஒரு பாதிப்ப குடுக்குதுன்னு வையுங்களேன். பிரஷர் சம்மந்தப்பட்ட தொந்தரவு வந்துரும். இதயத்தில ரத்த ஓட்டங்கள், அதாவது பாதிப்பா இருக்கிற ரத்த ஓட்டத்த கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. பிரஷர் வர வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சொல்லிருவாங்க. இதுவே இவங்க ஜாதகத்தில நல்ல கிரகமா இருக்கும்போது, இவங்க தந்தைக்கு இடம், வீடு, சொத்து இருக்கும். இந்த ஜாதகம் இந்த கிரக சேர்க்கை இருக்கிற அம்சம் இருக்க இடம் வாங்கியிருக்காருன்னா, டபுள் ஆயிரும். இவர் வாங்குனதுக்கு அப்புறம் தான் மெயின் ரோடு வரும். ஒரு சொத்து பத்தில அபார்ட்மெண்ட் கட்டுற யோகம் வந்துரும். ஆக மொத்தம் இது சிறந்த கிரக சேர்க்கையாக இருக்கிறதுல இந்த இந்த கிரக சேர்க்கை உண்டு. அதாவது சொந்த பந்த உறவுகள் எல்லாரையும் மெயின்டெயின் பண்ணி போக தன்மை இந்த கிரக சேர்க்கைக்கு உண்டு. இப்ப சூரியனுடன் செவ்வாய் இணைந்திருக்கும் பொழுது, அந்த கிரகத்த வந்து இன்னும் நல்லா பலப்படுத்துவதற்கு எந்த கோயில் வழிபாடு செய்யணும்? இதே மறைவு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய நேரத்திலயுமே எந்த கெட்டதும் நடக்காம இருக்கறதுக்கு என்ன பரிகாரம் செய்யணுங்க சார்? இப்ப சூரியன், செவ்வாய் இணைஞ்சிட்டாலே ஃபர்ஸ்ட்டு யோகம் அப்படின்னு சொல்றோம். இதுல யோகத்த இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் சுவாமிமலை வழிபாடு. இப்ப பிரணவ மந்திரம் ஏன்னா சூரியன்னா சிவன குறிக்கும். செவ்வாய்ங்கிறது முருகரை குறிக்கும். அங்க தான் பிரணவ மந்திரம். அவங்க குடும்பத்தில யாரோ பிரணவ், பிரணேஷ் அப்படிலாம் பேர் மாடர்னைஸ் வந்துரும். அந்த கும்பகோணம் அருகில சுவாமிமலை சென்று தரிசனம் செய்ய செய்ய வாழ்வில் வெளிச்சம். எப்பேர்ப்பட்ட கஷ்டத்துல தான் மீண்டு வந்துடுறாங்க. இது சொத்து பிரச்சனைகள் இருக்கிறது. அரசு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து இடம் எடுக்க போறாங்க. அந்த மாரி பிரச்சனைகள இந்த பரிகாரம் கொடுக்கும்போது நல்லாருக்கும். இது இன்னொரு பரிகாரம் ரொம்ப முக்கியம். இது ராஜ அலங்காரம் உள்ள முருகர். முருகர் வழிபாடுல ராஜ அலங்காரமா இருக்கணும். அந்த மாரி முருகர் வழிபாடு பண்ணும்போது நல்லாருக்கும். இப்ப சிவன் சம்மந்தப்பட்ட நெறைய வைத்தீஸ்வரன் கோயில், மருந்தீஸ்வரர். இந்த ஆலயங்கள சென்று வர ஒரு 6, 8ல இருந்து ஒருத்தர் இந்த ஃபைல் சம்மந்தப்பட்ட தொந்தரவு, அரச தண்டனை வர மாரி இருக்கிறதுலாம், இந்த கோயில் ஆண், பெண் இருவருக்குமே பொருந்தும். இந்த மாரி போயிட்டு வரும்பொழுது சூப்பரா இருக்கும். பெண் ஜாதத்துல மட்டும் என்னன்னா சின்ன சின்ன தோஷமா சொல்லுவாங்க. இது தோஷமா இருக்குமா? கலஸ்திர தோஷமா இருக்குமான்னு. நான் சொன்ன பரிகாரம் மட்டும் இந்த செவ்வாய், சூரியனோட இணையும் பொழுது, பெண்கள் போய் பரிகாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க. மாங்கல்யம் சம்மந்தப்பட்ட எந்த தோஷமும் இருக்காது என்பது உறுதியா சொல்லலாம். சூரியனுடன் புதன் இணைந்திருக்கும் பொழுது, அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தருங்க சார்? இப்ப சூரியன், புதன் இணைஞ்சிட்டாலே ஆதித்ய யோகம். அப்ப இந்த புத ஆதித்ய யோகம் பிறந்தாலே நல்ல நுட்பமான அறிவு இருக்கும். ஃபர்ஸ்ட்டு இவங்களுக்கு என்னன்னா, இவங்களுக்கு நிர்வாகம் சம்மந்தப்பட்டதுல அந்த டாக்குமெண்டேஷன், கணக்கு வழக்கு பார்க்கறது எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. பேச்சில ஆர்வம் அதிகம். பேசுற பேச்சு, கம்யூனிகேஷன் ஸ்கில் சூப்பரா இருக்கும். ஒரு விஷயத்த ஈஸியா மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறது, மத்தவங்கள கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அம்சம் இருக்கு. இதே இவங்க தந்தையா இருக்கிறாங்கன்னா, பொதுவா அவங்க தந்தை, அ தாய்மாமன், சொந்த பந்த உறவுகளோட நட்போட இருப்பாங்க. இது மட்டும் இல்லாம இவங்க இடம் வாங்குவாங்க. இடம் அப்படின்னா, காலி நிலங்கள் அமையக்கூடிய அம்சம் உண்டு. நண்பர்களால் ஆதாயம். இவங்க ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, பொலிட்டீஷியன், டாக்டரு அதுமாரிலாம் ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இது இவரோட தாய்மாமன் வகை. தாய்மாமன் இவருக்கு உதவுவார். தாய்மாமன் வகை ஆரோக்கியம் இவங்களுக்கு நல்ல இது உண்டு. இதே கொஞ்சம் மாறி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். கொஞ்சம் கெடுதல் செய்யும் சூழ்நிலையில இருக்குன்னா,
இவங்க சொத்து பத்து வாங்கியிருப்பாங்க. டாக்குமெண்ட்ல கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் மிஸ் ஆயிருக்கும். திருத்து பத்திரம் போடுறோம் சார். பத்திரம் இருக்கு சார். தட பிரச்சனை, வழி பிரச்சனை. போய் திருத்து பத்திரம் போடுறோம் சொல்ற மாரி வந்துரும். இதுல ஸ்கின் சம்மந்தப்பட்ட தொந்தரவு வந்துரும். அதுவா ஸ்கின் அலர்ஜி, எலும்பு சம்மந்தப்பட்டது, எலும்பு ஜவ்வு. நெறைய வயதானவங்களுக்கு இந்த கிரகச்சேர்க்கை கெடுதல் செய்யும் நிலையில இருக்கும்போது, எலும்பு ஜவ்வு, மூட்டு பிரச்சனை, கண்ல அந்த நரம்பு பிரச்சனை இதெல்லாம் வந்து நிக்கும். ஆக நல்லது செய்யும்போது இவர மாரி அள்ளி குடுக்கறதில்ல. நோய் நொடியில கவனமா இருக்க வேண்டியது இந்த கிரகச்சேர்க்கை. சூரியனுடன் புதன் இணைந்திருக்கும் பொழுதுங்க சார், அந்த கிரகத்தை இன்னுமே பலப்படுத்துவதற்கு என்ன கோயில் வழிபாடு செய்யணும்? மறைவு ஸ்தானத்துல இருந்தால் என்ன பரிகாரம் செய்யணுங்க சார்? இப்ப சூரியன், புதன் இணைந்திருக்கும்போது நெறைய யோகத்த குடுத்துட்டு வருது. இத இன்னும் வலுப்படுத்த. இதுவே ஒரு பாதகம் குடுக்குற சூழ்நிலையில் இருக்கு. தொந்தரவு குடுக்குற இருக்கும். 2க்கும் இந்த பரிகாரம் பொதுவா வருது பொருந்தது. சிதம்பரம் நடராஜர் கோயில். சிதம்பரம் நடராஜர் கோயில் அங்க இருக்கிற பெருமாளையும் வழிபட்டுட்டு, அந்த பக்கம் சிவனையும் வழிபட்டுட்டு, குறிப்பா பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அன்று புதன் தான் ரொம்ப முக்கியம். புதன்கிழமை அன்று இந்த வழிபாடு செஞ்சுட்டு, அங்க இருக்கிற அம்பாள வழிபட்டுட்டு வந்தாலே, நெறைய பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைச்சிருது. இதுல இது மட்டும் இல்லாம, ராமகிருஷ்ணர் வழிபாடு, ஒரு சித்தர் வழிபாடு, ராமகிருஷ்ணர், பரமஹம்சர் அந்த மாரி அந்த சித்தர் வழிபாடும் செய்யலாம். இதுவும் அருமையா இருக்கு. சிவா, விஷ்ணு கோயில்கள். இப்ப நெறைய கோயில்கள் சிவனும் இருக்கணும், விஷ்ணுவும் இருக்கணும். அதான் தத்துவார்த்தமே. அந்த கோயில சென்று வழிபாட பண்ண பண்ண ஒரு வளர்ச்சி. இது சாரி எனக்கு இந்த மாரி கோயில்ல ஏதோ ஒரு கோயில் சொல்றேன். இந்த கோயில் போனா உடனே நிறைவேறணும் அப்டின்னா, இவங்களுக்கு முக்கியமா பார்த்தீங்கன்னா, தென்காசி அருகில் இருக்கிற சங்கரன் கோயில்ல இருக்க சங்கரேஸ்வரர்ல சங்கர நாராயணன மட்டும் கும்பிட்டா, இந்த கிரக சேர்க்கை இவங்களுக்கு வேலை ரீதியாக, கவர்மெண்ட் வேலையா இருக்கலாம், ஸ்கின் சம்மந்தப்பட்டதா இருக்கலாம், டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளமா இருக்கலாம், தாய்மாமன் உறவு பிரச்சனையா இருக்கலாம், எல்லாத்துக்கும் சகல ரோக நிவாரணி மாரி இந்த கிரக சேர்க்கை இருக்குங்க. இப்ப சூரியனுடன் குரு இணைந்திருந்தால் ஒரு ஜாதகருக்கு, அவர் வந்து எப்படிப்பட்ட பலன் தருவாருங்க சார்? இப்ப சூரியன், குரு இணைவுங்கிறது ஒரு தலைமை பொறுப்பை கொடுக்கும். ஒரு அந்தஸ்தத்த கொடுக்க குரு இது பதவி யோகத்த கொடுக்க முடியாது. இவருக்கு குழந்தைகளால் ஆதாயம், தன் மூத்த இது கிரகச்சேர்க்கை என்ன சொல்லலாம்? தலைமுறை தலைமுறையா அப்படியே ஒரு வார்த்தை வந்துரும். ஆக இந்த கிரகச்சேர்க்கை இருக்கிறதே பொதுவாவே ரொம்ப யோகம். இப்ப பொதுவா இந்த கிரகச்சேர்க்கை இருந்தாலே, தந்தை நல்ல பணம் அவங்க குடும்பத்திலே ஒரு செல்வந்தரா இருப்பாங்க. தலைமுறை தலைமையா வளர்ந்திருப்பாங்க. இது ஜாதகம் இருக்குன்னா, நிர்வாகம் சூப்பரா இருக்கும். ஆசிரியர் தன்மை இருக்கும். இவங்க குவாலிட்டி அவங்க பேச்சே ஒரு கனிவும் இருக்கும். கட்டுப்பாடும் இருக்கும். அப்ப குவாலிட்டியா பேசுவாங்கன்னு சொல்லலாம். இவங்களுக்கு பொலிட்டிக்கல், கவர்மெண்ட் ஆஃபீசர்ல எல்லாருமே நட்பு இருக்கக்கூடிய அம்சம் உண்டு. இவங்களுக்கு இவங்க பிறக்கக்கூடிய குழந்தை, ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு அதிகம். அதுல முதல் குழந்தை ஆண் குழந்தையார்னா சிறந்த நிர்வாகியா இருப்பாங்க. இவங்களுக்கு சொத்து சுகங்கள் சேரும். இந்த ரத்தினங்கள் ரத்தின யோகம்னு சொல்லுவாங்க இந்த கிரக சேர்க்கைய. ஏன்னா குரு ரத்தினத்த குறிக்கும். நகை, ஆபரணங்கள், ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் நல்ல யோகம் இருக்கும். நெறைய பேர் இந்த கோயில் கட்டினவங்க, இந்த காலேஜ், ஸ்கூல் கட்டினவங்கலாம் இந்த கிரக சேர்க்கை இருக்கிறவங்க தான். ஆக மொத்தம் இது ஒரு அற்புதமானது. இதே மாறி இருக்குன்னு வைங்க. அந்த கவர்மெண்ட்ல ஐபி குடுக்கறத கேள்விப்பட்டிருப்பீங்க. கொஞ்சம் கெடுதலா இருக்கு சார். ஐபி குடுத்துருவோமோ, சொத்து பத்து தலைமுறை தலைமுறையா இருந்தோம். பூர்வீக சொத்தம் வித்தோம்ன்னு சொல்ற கிரக சேர்க்கையா இருக்கும். கண்ல பார்த்தீங்கன்னா, இந்த கேட்ராக்ட் தொந்தரவு வந்துட்டே இருக்கும். கண்ணு சம்மந்தப்பட்டது. இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா, அப்பா, மகன் குழந்தைக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்துகிட்டே இருக்கும். இந்த முதல் கரு மிஸ் ஆகுற இந்த மாரி இந்த கிரக சேர்க்கை இருந்தா, அதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு ஒரு சிலருக்கு. அப்ப எங்க நிக்கிது? எந்த கிரக இணைவு? அதெல்லாம் காரணமா இருக்கும். பொதுவா இது நல்லது. கெடுதல் குடுக்கும் நிலையில இருந்தா மட்டும் இந்த பாதிப்ப குடுத்துருது. சூரியனுடன் வந்து குரு இணையும் பொழுதுங்க சார், ஆ. அவர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து இன்னுமே நல்லா பலப்படுத்துவதற்காகட்டும், இல்ல மறைவுல இருக்கிற காலகட்டத்துல, அது இன்னுமே வந்து அந்த பிரச்சனைகள தவிர்ப்பதற்கு என்ன பரிகாரங்கள் செய்யணும்? என்ன கோயிலுக்கு போகணுங்க சார்? இப்ப இந்த கிரக சேர்க்கை பார்த்தீங்கன்னா, சூரியன், குரு இந்த கிரக சேர்க்கை பொதுவாவே நல்ல கிரக சேர்க்கை தான். இத இன்னும் வழிப்படுத்தணும் அப்டின்னா, சுந்தர மகாலிங்கேஸ்வரர். அதாவது மகாலிங்கம் அப்டின்னு சுந்தரேஸ்வரர். இந்த 2 வழிபாடு செய்ய செய்ய சூப்பரா இருக்கும். ஒரு ஐபி குடுக்குற அளவுக்கு போனதுக்கு நான் ஒரு சதுரகிரிக்கு அனுப்பிவிட்டேன். அங்க சுந்தர மகாலிங்கேஸ்வரர் இருக்கு. சதுரகிரிக்கு போயிட்டு வந்தேன். அப்டியே தலைகீழா மாறிருச்சு பிரச்சனையே. அப்ப அந்த அளவுக்கு இருக்கு. இதே இந்த ஜாதகத்துல 5ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அரசியல் யோகம், பதவி யோகம், நிர்வாக இருக்கு. மத்தவங்களுக்கு இவர் சம்பளம் குடுக்குற அளவுக்கு வந்திருக்கு. இதே இது 12ஆம் இடத்துல இருந்தனால தான் பூர்வீக சொத்து எல்லாம் இழந்துட்டாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த பரிகாரம் குடுத்து, அத மாத்தி வைக்கணும். இந்த கிரகச்சேர்க்கை எங்க நிக்குதுன்னு பொறுத்து மாத்த வேண்டியது. இப்ப இதுல குறிப்பா அவங்க போகும்போது வியாழக்கிழமை அன்னைக்கு போனா நல்லாருக்கும். ஏன்னா, வியாழக்கிழமை தான் பொதுவாவே காலபுருஷனுக்கு 12ஆம் இடமா இருக்கு. விரயத்த குடுக்க முதலாண்டு இருக்கும். ஊனத்தையும் குடுக்க வல்லவரா இருக்கார். வியாழக்கிழமை அன்று அ சுந்தரேஸ் சுந்தர மகாலிங்க கோயிலுக்கும், அப்புறம் சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு, இல்ல மகாலிங்கம் கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தா நல்லாருக்கும். ஆக மொத்தம் இந்த கிரகச்சேர்க்கை பொதுவா நல்ல அம்சத்த குடுத்துட்டு இருக்கு. இப்ப சூரியனுடன் சுக்கிரன் இணைந்திருந்தால், அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் தருவாருங்க சார்? இப்ப சூரியன், சுக்கிரன் இந்த கிரக சேர்க்கைய பார்க்கும்போது, இதுல பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக கொஞ்சம் பிரிக்க வேண்டிய அம்சம் இருக்கு. பொதுவா இந்த கிரக சேர்க்கை வந்துட்டாலே,
பொருளாதார ரீதியாக, நிர்வாக ரீதியாக நல்லாயிருக்கும். அந்த இடத்துல இவங்க நிர்வாகம் பண்றாங்கன்னா, ஒரு பெண் அம்சம் உள்ள ஒரு ஒரு பெண் தன்மை இருக்கும். அவங்க இடமே லட்சுமி கடாட்சமா இருக்கும். இவங்க பிராண்டடான யூஸ் பண்ணுவாங்க. ஒரு இடத்துக்கு போனாலே மத்தவங்கள ஈஸியா அட்ராக்ட் பண்ற மாரி, அந்த ஆஃபீஸ் ரூமா இருக்கலாம், இவங்க யூஸ் பண்ற வண்டி வாகனமா இருக்கலாம், எல்லாமே அட்ராக்ட் பண்ற மாரி இருக்கும். இவர் தந்தை சம்மந்தப்பட்டது கவர்ச்சியானவரா இருப்பாரு. மத்த ஊர் உலகுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அத்தை என்ற ஒரு அத்தை, இல்ல மகள் அந்த உறவு இருந்தா, ஒரு நிர்வாகி, கவர்மெண்ட் ரிலேஷனா இருக்கலாம், மருத்துவர் உள்ள குடும்பம். இது பாதகத்த குடுக்கக்கூடிய அம்சம் என்னன்னா, சுக்கிரன்ங்கிறது நம்ம சுக்கிலத்த குறிக்கும், ஸ்பெம்ஸ குறிக்கும். சூரியன் வந்து வெப்பத்த குறிக்கும். இந்த கிரக சேர்க்கை சேர்ந்து இருக்குன்னா, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, குழந்தையை தாமதப்படுத்தக்கூடாது. குழந்தை தாமதம் டிலே ஆகுதுன்னா, அதில நெறைய டிஃபெக்ட்ஸ் இருக்கிறதுக்கு இந்த கிரக சேர்க்கை இதா இருக்குது. இப்போ குழந்தை தாமதத்த தவிர்க்கணும்னா, சீக்கிரம் குழந்தைக்கு உண்டான பார்க்கணும். ஹெல்த்தியான ஃபுட்டா இருக்கணும். பாடி ஹீட்ட குறைக்க வேண்டிய அம்சம் உண்டு. சரி, இதில இன்னொரு அம்சம் என்னது, பெண் மனைவி மனைவி இந்த கிரக சேர்க்கை இருக்குன்னா, முக்காவாசி பொறுப்ப மனைவிட்ட குடுத்துருங்க. ஏன்னா சுக்கிரன் வலுப்பட்டுரும். மனைவி பேர்ல போட்டுட்டு, மனைவி பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில் பண்றது, ஒரு சில நிர்வாகத்தில ஷேரிங் மனைவிட்ட குடுத்துட்டு, இப்ப பெண்ணா இருந்தா ஆண் கணவன குடுத்துரலாம். அப்ப கலஸ்திரத்திட்ட. அப்படி குடுக்கும் போகும்போது எப்பவுமே வெற்றியாவே ஜெயிச்சுட்டு இருப்பாங்க. ஆக மொத்தம் இதில கண்ண குறிக்கும். பொதுவாவே இவங்க பொதுவாவே ஏதோ ஒரு கண்ணாடி போட வேண்டிய அம்சம் வந்துரும். இது நல்ல கிரக சேர்க்கை உண்டு. ஒரு சில பாதகத்த என்ன அப்படின்னா, இவங்களுக்கு சுகர் வர வாய்ப்புண்டு. ரத்தத்தில, எலும்பு சம்மந்தப்பட்ட சுகர் வர வாய்ப்புண்டு. இத கவனமா இருக்கணும். இதே 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கு அப்படின்னா, வண்டி வாகனத்த மெதுவா ஓட்டுங்கன்றேன். ஏன்னா, சூரியனா எலும்பு, சுக்கிரன்னா பிளேட்ட குறிக்கும். அப்ப மெட்டல் பிளேட் வச்ச குடும்பம். அது நிக்கிற இடத்த வச்சு சொல்லணும். எல்லாத்துக்கும் சொல்லக்கூடாது. பிளஸ் இதெல்லாம். அப்ப அந்த தன்மையும் கொஞ்சம் வண்டி வாகனத்தில் மெதுவா பார்த்து ஓட்ட வேண்டியது. இப்ப சூரியன், சுக்கிரன் இணைந்திருக்கும் பொழுதுங்க சார், அதை இனிமே பலப்படுத்துவதற்கு என்ன கோயிலுக்கு போகணும்? ம். இதே மறைவு ஸ்தானத்துல இருக்கு அப்படின்னா, அதுக்கான பரிகாரமா எந்த கோயில் வழிபாடு பண்ணணுங்க சார்? இப்ப இந்த சூரியன், சுக்கிரன் கிரக சேர்க்கை நெறைய நல்லதும் உண்டு. கவனிக்க வேண்டிய விஷயம் உண்டு. பொதுவா நல்லது எடுத்துக்கலாம். சொத்து சுகங்கள் நெறைய டெவலப் ஆகாத மாரி இருக்கு. இவங்களுக்கு திருமணஞ்சேரி சென்று வரணும். பொதுவா திருமணஞ்சேரி சென்று வந்தாலே இந்த கிரக சேர்க்கை பாசிட்டிவா மாறிரும். அப்புறம் சிவன், அதாவது சிவன், பார்வதி திருமணம் அந்த கல்யாணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வு இருக்குல்ல, திருக்கல்யாணம். திருக்கல்யாணத்த பார்த்தாலே மிகுந்த யோகம். பொதுவாவே பார்த்தீங்கன்னா, திருமணஞ்சேரி போனா நீங்க வெள்ளிக்கிழமை போயிட்டு வந்துருங்கன்றேன். கல்யாணம் பண்றா அது ஒரு 4 நட்சத்திரப்படி வரும். அப்ப அந்த இது பார்க்கணும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு அபிஷேகம் பண்ணணும் பொதுவாவே. அபிஷேக பிரியன் சிவன். அதுல பொதுவா பார்த்தீங்கன்னா, பன்னீர் அபிஷேகம். குறிப்பா நீங்க அந்த கோயில்லயே சொல்லலாம். இந்த சுக்கிரன் அம்சம் எங்களுக்கு இருக்குங்க. சுக்கிரன்னா பன்னீர குறிக்கும். அதனால பன்னீர் அபிஷேகம் போட்டு அபிஷேகம் பண்ண இது மிகுந்த சிறப்பா இருக்கும். வாழ்வில ஒரு மீட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. இது நெறைய பேத்துக்கு சக்சஸ் ஆயிருக்கு. இப்ப சூரியனுடன் சனி பகவான் இணைந்திருக்கும் பொழுது, அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் தருவாருங்க சார்? இப்ப நெறையா யூடியூப்ல பார்த்தீங்கன்னா, சூரியன், சனினா நெகட்டிவா இருக்கு. அதில ஃபர்ஸ்ட்டு ப்ளஸ்ஸும் இருக்கு. அதையும் தெரியணும். சனின்னா வேலை சொல்லுவோம். சூரியன்னா கவர்மெண்ட்ட குறிக்கும். நெறைய கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறவங்களுக்கு இந்த கிரகச்சேர்க்கை இருக்கு. அப்ப பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டது, சினிமா துறை சம்மந்தப்பட்டது, நிர்வாகத் துறைக்கு இந்த சூரியன், சனி கிரகச்சேர்க்கை நல்லா இருக்கு. அப்ப இதில பார்த்தீங்கன்னா, சூரியன் கண்ணா எடுக்கும்போது, சனினா கண் சம்மந்தப்பட்ட தொந்தரவு, எலும்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவும் வர வாய்ப்புண்டு. பொதுவா இந்த கிரகச்சேர்க்கை இருக்கிறவங்க என்னன்னா, தந்தை, மகன். அப்ப இது ஒரு ஆண் ஜாதகத்தில இருக்கு. அவங்க அப்பாகிட்டயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆண் குழந்தையா இருந்தா அவங்ககிட்டயும் நாங்க தத்து குடுத்து குடுக்க யோகம் உண்டு. பொதுவாவே தத்து குடுத்து எடுத்தீங்களான்னு கேட்க கிரகச்சேர்க்கையில இது ஒரு கிரகச்சேர்க்கை. இதுல அப்பாவுக்கும் 8ஆம் இடம்லாம் கொஞ்சம் பாதிச்சிருந்தா, நீங்க கண்டிப்பா தத்து குடுத்துருக்கணும். இல்ல நீங்க தனியா இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சம் இருக்கு. இது இந்த கிரகச்சேர்க்கை. இப்ப இதுல பிளஸ்ஸா என்ன சொல்லணும்னா, அரசு வேலை ட்ரை பண்ணுங்க. மருத்துவராக அம்சம் உண்டு. பெரிய லெவல்ல எண்ணெய் சார்ந்தது, செகண்ட் ஹேண்ட் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் யூஸ் பண்ணும்போது நல்லா டெவலப் ஆயிரும். இவங்களுக்கு பொதுவாவே இந்த வேலையாட்கள் சூப்பரா அமைஞ்சுருவாங்க. இவங்களோட நிர்வாகத்த வேலையாட்கள் சிறப்பா டெவலப் பண்ணி குடுத்துருவாங்க. இவங்களுக்கு பெரிய பிராண்டிங் பண்றதுக்குலாம் நெறைய பிசினஸ பிராண்டிங் பண்றது, சின்ன சின்ன ரேட்டு கம்மியா இருக்கிற ப்ராடக்ட்லாம் சேல்ஸ் பண்ணக்கூடியது. ஆக மொத்தம் இவங்க மைண்ட்ல ஒரு பிசினஸ் பண்ற யோகம் வந்துகிட்டே இருக்கும். நெறைய சக்சஸ் பண்ற அம்சம் இருக்கு இவங்களுக்கு. இப்ப சூரியன், சனி இணைந்திருக்கும் பொழுதுங்க சார், இதை இன்னுமே பலப்படுத்துவதற்கு என்ன கோயில் வழிபாடு போகணும்? இதே மறைவு ஸ்தானத்துல இருக்கு அப்படின்னா, அதுக்கான பரிகாரமா என்ன செய்யலாங்க சார்? இப்ப சூரியன், சனி நெறைய நல்ல விஷயம் இருக்கு. சூரியன், சனி கிரகச்சல ஒரு சில கெடுதலும் கொடுக்கும். பொதுவா அது கொடுக்கப்பட்ட கோயில்களுக்கு போயிட்டு வந்தா, நல்லது அதிகரிக்கும். தேவையற்றது விலகும். கண்டிப்பா இது நடந்திருக்கு. இப்ப சூரியன், சனி வந்தாலே பிரம்மா கோயில் சம்மந்தப்பட்ட கோயில். பிரம்மாவும் அங்க இருக்கணும். அப்படி இல்லன்னா யமன் இருக்கணும். சரி. அப்ப யமன் இருக்கிற கோயில் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ வாஞ்சியம். பொதுவா பார்த்தீங்கன்னா, விநாயகர வழிபட்டுட்டு நம்ம அங்க போவோம். இங்க ஏன் இத குடுக்குறேன்னா, அப்ப ம சிவன் பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து 2வது தான் கும்பிட போவோம். அப்ப அந்த ஸ்ரீவாஞ்சியம் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யும்போது,
மிகுந்த சிறப்பா இருக்கும். குறிப்பா சனிக்கிழமை அன்று செய்யணும். பொதுவாவே சனிக்கிழமை நம்ம கும்பிட மாட்டோம். சனிக்கிழமை அன்று வழிபாடு செய்ய இருக்கலாம். ஒரு சில பிரம்மாவோட இணைந்த கோயில்களும் போகலாம். ஏன்னா சனிங்கிற ஊனத்த குறிக்கும். 5 தலையில ஒரு தலைய வெட்டி எடுத்தது பார்த்தீங்கன்னா, பிரம்மாவுக்கு உண்டு. அப்ப பிரம்மாவும், சிவனும் வந்து இந்த திருமூர்த்தி மலை அங்க பார்த்தீங்கன்னா, அந்த பிரம்மாவும் இருப்பாரு, விஷ்ணுவும் இருப்பாரு. அந்த அம்சமும் கொடுத்து சக்சஸ் ஆகக்கூடிய அம்சம் உண்டு. ஆக மொத்தம் இவர் இந்த அம்சம் உள்ள கோயிலுக்கு போயிட்டு வந்தா, உறுதியா டெவலப் ஆகக்கூடிய அம்சம் எப்பேர்ப்பட்ட மைனஸா இருந்தாலும், அரசு வேலையா இருக்கலாம், எலும்பு தேய்மானம் இருக்கலாம், அந்த விபத்து நடந்து போன் டென்சிட்டி ப்ராப்ளம் வந்திருக்கலாம். பெண்கள் பார்த்தீங்கன்னா, மெனோபாஸ்க்கு அப்புறம் நெறைய இந்த பிளானட் வந்து கேட்பேன். அம்மா யூட்ரஸ் பிரச்சனை இருக்கா? ஆமான்னு சொன்னா அடுத்து சொல்லிடுறேன். இந்த கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வந்துருங்கன்னு. அப்ப இந்த இந்த கிரகச்சேர்க்கை உள்ள கோயில் தான் மீட்டெடுக்கக்கூடியது. மாற்று கருத்தே இல்ல. இப்ப சூரியனுடன் ராகு இணைந்திருந்தால், அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் தருவாருங்க? இப்ப பொதுவாவே ராகுங்கிறது சூரியன், ராகு அப்படின்னா பிரம்மாண்டத்த குறிக்கும். அப்ப சூரியன், ராகு இணைஞ்சிருந்தாலே, நீங்க ஒரு விஷயத்த பிரம்மாண்டமாக பெரிய லெவல்ல பண்ணும்போது அது பாசிட்டிவா மாறிரும். அந்த இடத்துல கொஞ்சம் கஞ்சத்தனமாகவோ, சிக்கனமா பண்ணும்போது அது மைனஸ் ஆயிரும். இப்ப சூரியன், ராகு ஒருத்தங்க நிர்வாகம் பெரிய கமிட்டியா இருக்கணும். அவங்க எல்லாம் குரூப்லயே 10, 15 பேர் இருப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய வெளிநாட்டு தொடர்பு வந்துரும். இப்ப ஒரு ஒரு ஃபாரின் மெம்பர் நான் ஒரு காலேஜ்ல போடும்பொழுது, "சார் சூரியன், ராகு சேர்ந்திருக்கு உங்களுக்கு." அப்ப ஒரு ஃபாரினர ஒரு உங்க போர்டு கமிட்டில ஒண்ண உள்ள கூட்டுக்கங்க. இப்ப ஃபாரின் புரொஃபசர் ஒருத்தர் உள்ள கொண்டு வந்தாங்க. ஏன்னா, அது ராகுன்னா அந்நிய கிரகம். அப்ப அவங்க கொடுக்கும்போது ப்ளஸ்ஸா மாறிடும். கம்யூனிகேஷன் வகையில நல்லபடியா இருக்கும். தந்தை, மகன் உறவில் கவனமா இருக்கணும். தந்தை, மகன் சம்பந்தப்பட்ட கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு. எலும்பு சம்பந்தப்பட்டது இருக்கும். இதே இது பிசினஸு, பேங்கிங், லோன் சம்மந்தப்பட்டவங்கள ஃபர்ஸ்ட்டா ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு லோன் அப்ளை பண்றோம். பேங்க் உதவி முதலா இருக்கும். இவங்க வட்டி குடுத்து வட்டி வாங்குற பிசினஸ் பண்ணாங்கன்னா, ஃபினான்ஷியல் செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். இதே நிலத்த அளக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் பண்றவங்க, இந்த பாலம் கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க, இதெல்லாம் நல்லா இருக்கு. இவங்க நல்ல நிர்வாகின்னு சொல்லிறலாம். இது மைனஸான விஷயம் என்ன அப்டின்னா, அப்ப தந்தை, மகன் தள்ளி தள்ளி இருக்கிறது நல்லது. கண் சம்மந்தப்பட்ட தொந்தரவு வந்துரும் இதுல. இதுல வண்டி வாகனத்தில் கவனம். எலும்பு சம்மந்தப்பட்டதுல பார்த்து தான் இருக்கணும். வெப்பம் சம்மந்தப்பட்ட இப்ப வெளிய போன வைரஸ், காய்ச்சல், வைரல் வருதுன்னா, உடனே மருத்துவர் கவனிக்க வேண்டிய கிரகச் சேர்க்கை இதுங்க. ஆக மொத்தம் பிளஸ்ஸும் உண்டு, மைனஸும் 2ம் கலந்த கிரகம் தான் இந்த இது. சூரியன், ராகு ஒரு ஜாதகத்துல இணைந்திருக்கும் பொழுது, அது வந்து ஒரு பாசிட்டிவான இடமா இருந்தா, அத ஆக்டிவேட் பண்றதுக்கு இந்த கோயிலுக்கு போகணுங்க சார். இதே ஒரு மறைவுல இருக்கிற பட்சத்துல, அதுக்கான பரிகாரமா இந்த கோயில் வழிபாடு பண்ணணுங்க சார். இவங்க ஃபர்ஸ்ட்டு பாருங்க, திருநாகேஸ்வரம் கோயில் தான். திருநாகேஸ்வரம் கோயில் சென்று வர வர, இவங்க சூரியன், ராகு கிரகச் சேர்க்கை இவங்களுக்கு பாசிட்டிவா ஆயிரும். பொதுவா ராகுக்கு எது பரிகாரத்துக்கு சொன்னோம். ஆனா, இங்க சூரியன், ராகு வேலை செஞ்சிருக்கு. இதுல பாம்பு, அதாவது சர்ப்பத்தின் மேல் இருக்கிற சிவனா இருக்கலாம். இல்ல அந்த இதிலேயே பார்த்தீங்கன்னா, பாம்பு சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு பரிகார ஸ்தலமா இருக்கணும். அந்த மாரி கோயிலுக்கு போயிட்டு வர வர ரொம்ப நல்லாயிருக்கும். இது குறிப்பா ராகு காலத்துல, இப்ப ராகு கால வழிபாடுல இந்த சூரியன், ராகு கிரகச்சேர்க்கைக்கு போய் வழிபாடு செய்யும்போது, இவங்களுக்கு பாசிட்டிவா மாறிரும். அதே மாரி துர்க்கை அம்மன்ல ஞாயிற்றுக்கிழமை பொதுவாவே துர்க்கை, வெள்ளி, செவ்வாய் போவோம். ஞாயிற்றுக்கிழமை அன்று துர்க்கை அம்மனுக்கு புடவை சார்த்தி வழிபாடு செய்யும் பொழுது, இவங்களுக்கு இந்த கிரகச் சேர்க்கை பாசிட்டிவா மாறிரும். மைனஸ்லிருந்து விடுபட இந்த கிரகச் சேர்க்கையாக்கும் பிளஸ் அதிகரிக்கும் சூரியன், ராகு இதுவே. சூரியனுடன் கேது இணைந்திருந்தாலங்க சார், அவங்களுக்கு எந்த மாரி பலன் குடுப்பாருங்க சார்? இப்ப சூரியன், கேது கிரகச் சேர்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஃபர்ஸ்ட்டு நல்ல ஞானி அப்படின்னா, நல்ல ஞானம் உண்டு, அறிவாளி சிந்தனை உண்டு, ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். சட்ட நுணுக்கங்கள் இவருக்கும் உண்டு, இவங்க தந்தைக்கும் உண்டு. சட்ட நுணுக்கங்கள் தெரிஞ்சிருப்பாங்க. ஒரு நல்ல லாயர் சம்மந்தப்பட்டது, சித்தா மெடிசன் நல்ல ஈடுபாடு இருக்கும். ஒரு சித்தா டாக்டருக்கு இந்த கிரகச் சேர்க்கை இருக்குது. ஒரு டெய்லர் சம்மந்தப்பட்ட நெறைய இந்த திருப்பூர் கார்மெண்ட்ஸ் அவங்களுக்கு இந்த கிரகச் சேர்க்கை அவங்க அந்த நிட்டிங் மிஷின் இதெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு டெவலப் பண்ணக்கூடிய கிரகச் சேர்க்கை. இதுவே இது சின்ன மைனஸ் அப்படி என்னன்னா, இந்த கிரகச்சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு அ எலும்பு பார்த்துக்கணும், தந்தை கருத்து வேறுபாடு, அரசு தண்டனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. அப்ப இவங்க இந்த கிரகச்சேர்க்கை வந்து லீகலா போயிரும். இல்லீகல் அப்படின்னா மைனஸா மாறிரும். அப்ப இவங்க பூர்வீக குலதெய்வ கோயில்ல ஒரு விநாயகர வழிபட்டுட்டு போகணும். கேதுன்னா விநாயகர மீன் பண்ணணும். விநாயகர வழிபட்டுட்டு அங்க கும்பிடுற மாரி இருந்தா இன்னும் சிறப்பாக இருக்கக்கூடியது. ஆக மொத்தம் இந்த இதுக்கு நல்ல பலனும் உண்டு. கொஞ்சம் கவனிக்க வேண்டிய அம்சம் உண்டு. சூரியனுடன் கேது ம். இணைந்திருந்தாலங்க சார், அவங்களுக்கு ஒரு பரிகாரமா கோயிலுக்கு போகணும் அப்படின்னா, எந்த கோயில் சொல்லலாங்க சார்? இப்ப சூரியன், கேது இந்த கிரகச் சேர்க்கை வந்துருச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு திருவண்ணாமலை ரொம்ப சிறப்பா இருக்கு. திருவண்ணாமலையில சித்தர் பீடம் நெறைய இருக்கு. சித்தர்கள் கேதுன்னா சித்தர குறிக்கும், ஜீவ சமாதிய குறிக்கும். அவர கும்பிடுறதுக்கு முன்னாடி சித்தர் கோயில்கள வழிபாடு செஞ்சுட்டு, சிவ பக்தர்கள் இருப்பாங்க இல்லையா?
அவங்களுக்கு ஒரு உதவி, ஒரு உணவு தானம் குடுக்கட்டு, இவங்களே ஒரு ஞானி மாரி காவி உடை அணிஞ்சுட்டு ஒரு கிரிவலம் வந்துட்டாங்கனாலே, இந்த கிரகச்சரி அப்படியே ப்ளஸ்ஸா மாறிரும். ஏன்னா கேதுங்கிறது ஆன்மீகம் துறவு நிலை. நம்மளே ஒரு கிரிவலத்த துறவு நிலையா போயிட்டு, ஒரு ஜீவ சமாதியில உட்காந்து ஒரு தியானம் பண்ணிட்டு வந்தா, அது அப்படியே எப்படி வந்துரும்னா, கேது கொடியா மாறிரும். அப்ப கொடி கட்டி பறக்கிறது. காருக்கு முன்னாடி கொடி வைக்கிற யோகம் உண்டு. இவங்களே ஒரு லோகோ டிசைன் பண்ணி பிராண்டிங் ஆகுற அம்சம் உண்டு. அப்படி டெவலப் ஆயிருவாங்க. இப்ப வந்து நம்ம சூரியனுடன் இணையும் 9 கிரகங்கள் பத்தியுமே பார்த்தோங்க சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார்.